சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பயிற்சி இருக்கும். அதில் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா காளான் வகைகள் என்ன, எந்த மாதிரியான காளான் எந்த பகுதிக்கு பண்ணலாம், அதுக்கப்புறம் காளான் வளர்ப்பு பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாமே கற்றுக் கொடுப்போம். அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் செயல் விளக்கமும் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஸோ அவங்க வச்சு அந்த ஒரு நாள் பயிற்சியிலே அவங்க தாராளமாக இந்த மாதிரி சிப்பி காளானை வந்து அவங்க தாராளமாக வந்து அவங்க வந்து சாகுபடி செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா பல்கலைக்கழகத்தில் 3 நாள் சிறப்பு பயிற்சி, அதாவது செயல்முறை அவங்களே வந்து எல்லாமே திறன் சார்ந்த பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கு காளான் விதைகள் வந்து உற்பத்தி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கு காளான் திசு வளர்ப்பு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த காளான் விதை உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து சிப்பி காளான் வளர்ப்பு பயிற்சி, அப்புறம் பால் காளான் வளர்ப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளான் வந்து கண்டிப்பாக இந்த 3 நாள் பயிற்சி வந்தால் தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து பூச்சி நோயை எப்படி கட்டுப்படுத்துறது இந்த பயிர் சாகுபடி பண்ணும்போது, அப்புறம் தொழில்முறை எப்படி வந்து அவங்க வந்து ஆரம்பிக்கணும், அதுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் செய்யறதுக்கு உண்டான வழிமுறைகள், அதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன வந்து நம்ம ப்ராஜெக்ட் போட்டால் நம்ம எப்படி வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அட்வைசஸும் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த சிப்பி காளான் வந்து பிளெயின்ஸில் ஹில்ஸ்லேயே எல்லாருமே சாகுபடி பண்ணலாம். ஏன்னா இதுக்கு தேவையான வெப்பநிலை பார்த்துட்டோம்னா 24 to 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வைக்கோல் இருந்தால் போதும். இந்த காளானுக்கு வந்து ஒரு 1000 சதுரடி இருந்தால் நம்ம தாராளமாக 20 கிலோ காளான் எடுக்கலாம். அப்படி 20 கிலோ காளான் ஒரு நபர் வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னா நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு மாதத்துக்கு வந்து 25,000 to 30,000 ரூபாய் வரைக்கும் அவங்க சம்பாதிக்கலாம். அது வந்து நமக்கு வந்து ஒரு இப்போ வேலையில்லா பட்டதாரிகள், அதுக்கப்புறம் நம்ம NRIs, நம்ம IT பீப்புள், அப்புறம் நம்ம நிறையா நம்ம வீட்டில் இருக்கிற அவங்க ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சுயோதவி குழுக்கள் நிறைய அவங்க வந்து ஆர்வமாக இந்த பயிற்சிகள் எடுத்து இதனால் பல்கலைக்கழகம் மூலிமா நிறைய உற்பத்தியாளர்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த காளான் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பால் காளானுக்கு வந்து தேவையான வெப்பநிலை வந்து 30 to 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. இந்த காளானும் வைக்கோலில் தான் செய்யணும். பட் என்ன அப்படின்னா இந்த வைக்கோலில் வந்து எல்லாம் வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காளானை இந்த பெட்டை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து கம்போஸ்ட் போட்டு அதுக்கு மேலே வந்து காளான்கள் வந்து எப்படி இயற்கையில் வந்து மண்ணிலேருந்து வருமோ அந்த மாதிரி இந்த காளான்கள் வரும். அப்போ இந்த காளானுக்கான ஒரு கூண்டு மாதிரி போட்டு நம்ம வந்து இந்த காளானை சாகுபடி பண்ணணும். ப்ளூ கலர் சில்பாலைன் கூண்டு போட்டு நமக்கு அதுக்குண்டான வெப்பநிலையை 35 டிகிரி வரைக்கும் அந்த கூண்டில் வந்து ஏற்படுத்தி நம்ம இந்த காளான் சாகுபடி பண்ணலாம். இப்போ பிளெயின்ஸில் எல்லா இடத்துலையுமே இந்த காளான் வந்து தாராளமாக அதிக வெப்பமண்டல பகுதிகளில் இந்த காளான் நல்லா சிறப்பாக வந்து வளரக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 3 நாள் பயிற்சியில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தாராளமாக ஒரு பெரிய லெவலில் எல்லாருமே செய்யறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நமக்கு வந்து மாணவர்களுக்காக நமக்கு வந்து 5 நாள் பயிற்சி, 10 நாள் பயிற்சி, 15 நாள் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பல்கலைக்கழகம் வந்து அந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு வருது அப்படின்றத இந்த செய்தி மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேங்க. 0422661136 அல்லது 0422661126 336 அல்லது 9629495555. யூனிவர்சிட்டிக்குள்ள வந்தீங்கன்னா பயிர் நோயல் துறையில அது பக்கத்துலேயே நம்மளோட பயிர் நோயல் துறையில தான் இருக்குது. காளான் நோயல் தனியாக இருக்குது. உங்களுக்கு அங்கே வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே எப்போ விட விலையும் வாங்கிக்கலாம்.